சார் நான் வந்து ரிலிஜனுக்கோ ட்ரெடிஷனுக்கோ அகெயின்ஸ்ட் இல்லை, ஆனால் நான் ஒன்று கேட்குறேன், ஆன்டிபயாட்டிக் மருந்து பற்றி இங்கே தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர்? ஒரு ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிபயாட்டிக் இதிலெல்லாம் மருந்து வந்திருக்குது இல்லை? இப்போ இருக்கிற ஆன்டிபயாட்டிக் எத்தனாவது ஜென்ரேஷன் கேளுங்க, டாக்டர்ஸை கூப்பிட்டு கேளுங்க. ஒன்றும் இல்லை, முன்னெல்லாம் நீங்கள் வயிற்றில் வந்து அசிடிட்டி வருதுன்னு சொன்னால் ரானிடைடுன்னு ஒரு மாத்திரை போடுவான், அப்புறமா பேண்டாசிட்னு ஒரு டேப்லெட் போட்டான், இப்போ சாம்ப்ராஸ் அப்படின்னு ஒரு மாத்திரை போடுறான். நீங்கள் டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, இது 3rd ஜென்ரேஷன் அப்படிம்பார். என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒவ்வொரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஜென்ரேஷனை விடுத்து அடுத்த ஜென்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க மருந்தில். அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல், அதனுடைய துன்பங்கள் வருத்தங்கள் இல்லாமல், அதிலேருந்து நம்மளை மீட்டு கொண்டு வருவதற்கான அந்த வழிமுறைகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். ஸோ ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொன்னால் அது எத்தனாவது ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இன்னொரு கோணத்தில் யோசிப்போம். நம்முடைய உணவு அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்முடைய 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள், 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள் என்ன சாப்பிட்டாங்க? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க பச்சை மாம்சம் சாப்பிட்டாங்க. பச்சை மாம்சம் தான் சாப்பிட தெரியும் அவங்களுக்கு. காட்டு மிராண்டியாக மக்கள் வாழ்ந்தாங்க, பச்சை மாம்சம் தான் சாப்பிட தெரியும். எதேச்சியா தீன்னு ஒன்று வந்தது, மாமிசம் சுடப்பட்டது, சுட்டதுக்கு அப்புறம் வெந்து திங்கலாங்கிற கான்செப்ட் பிறகு தெரிஞ்சுது. நெருப்பை உண்டு பண்ணி அதை வேக வச்சு சாப்பிடலாங்கிற கான்செப்ட் அடுத்தாப்புல தெரிய வந்தது. கீழே விளைஞ்ச கிழங்கு எடுத்து சாப்பிட்டாங்க, மரத்தில் பழுத்த பழத்தை எடுத்து சாப்பிட்டாங்க, முளைச்சி கிடந்த தானியங்களை எடுத்து சாப்பிட்டாங்க. நம்ம முன்னோர்களுக்கு ஒன்று தெரியாது, என்ன இதை விதை போட்டு நாமளே விளைய வைக்கலாம், அரிசி கோதுமைன்னு பண்ணலான்னு தெரியாது. அப்புறமா அதை கண்டுபிடிச்சாங்க பாருங்க, அது 3rd ஜென்ரேஷன். கிடைச்சதை தின்னுக்கிட்டு இருந்ததுலேருந்து என்ன வேணுமோ அதை விதையா போட்டு அதை எடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிற அந்த ஒரு சிவிலைஸ்டு இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி ஏற்பட்டதுன்னா, தட் இஸ் கால்டு 3rd ஜென்ரேஷன். இப்போ எப்படி சாப்பிட்றான்? அதை என்னெல்லாமோ பண்ணி சாப்பிட்றான். அதை சிவப்பு கலர் ஆக்குறான், பச்சை கலர் ஆக்குறான், வேக வச்சுட்டு தாளிக்கிறான், தாளிச்சிட்டு வேக வைக்கிறான். நான் அன்றைக்கி கூட ஒருத்தருக்கு என்கிட்ட கோபமாக கேட்டார், அதேங்க அந்த கடையிலெல்லாம் போனால் தூக்கி போட்டு சாப்பாட்டை பிடிக்கிறான். நான் சொன்னேன், முன்னெல்லாம் புடைச்சிட்டு அப்புறமா வந்து குக்கரில் வைப்பாங்கப்பா, இப்போ வேக வச்சுட்டு அப்புறமா புடைக்கிறாங்கப்பா, ஏதோ ஒன்று கொண்டு மாற்றி பண்ணால் பரவாயில்ல, அதோட விட்டுடு அப்படின்னு. 4th ஜென்ரேஷன் தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஃபுட்டில் என்ன வந்திருக்குதுன்னு கேட்டால் தட் இஸ் கால்டு 4th ஜென்ரேஷன். இப்போ போய் பச்சை மாம்சம் சாப்பிடு நான் சொன்னால் சரியா இருக்குமா? பேதி போவோம், உங்களால் சாப்பிட முடியாது. நம்ம குடலே மாறிடுச்சு. எவ்ரி 2000 இயர்ஸ் நம்ம குடல் மாறிடும். அதால் அதை ஏற்றுக்கவே முடியாது, அக்செப்டே பண்ணாது அது. இப்போ என்னுடைய கேள்வி, சிவிலைசேஷன் என்பது இம்ப்ரூவ்மெண்ட்டு, எவல்யூஷன். கிராஜுவலாக அது மேல் நோக்கி போகும், முன்னோக்கி போகுமே ஒழிய பின்னோக்கி போகாது. அதே மாதிரி மருந்தில் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி வைரஸ் இதெல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜென்ரேஷன், 2 ஜென்ரேஷன், 3 ஜென்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே போவாங்க டாக்டர்ஸ் ரிசர்ச்சில். நான் எங்கே வரேன்னு புரிஞ்சிடுச்சா? ஒரு காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் தொல்குடி மக்களாக வாழ்ந்தாங்க, பழங்குடி மக்கள், தொல்குடி மக்கள். இப்போல்லாம் கொஞ்சம் வேறு இடத்துல குடிக்கிறாங்க, அப்போல்லாம் வேறு மாதிரி குடிப்பாங்க. தொல்குடி மக்கள், பழங்குடி. நம்ம வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி தொல்குடி மக்கள் தான், ட்ரைபு தான் நம்ம எல்லாருமே. இப்போ நாம் ட்ரைபாக வர்ற போது சில வகையான பழக்க வழக்கம் வச்சுருப்போம். இப்போவும் நீங்கள் ஊட்டிக்கு போங்க, நடுவில் ஒரே ஒரு கம்பை ஊனி இப்படி கூரையை போட்டிருப்பாங்க. இப்போ யாராவது அப்படி வீடு கட்டுவோமா? இப்போ நம்ம எப்படி வீடு கட்டுறோம்? எவ்வளோ அட்வான்ஸ் டெக்னாலஜியோட வீடு கட்டுறோம், மாறிட்டோம். நம்ம அப்போ போட்டிருந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் இப்போ போடுறோமா? எவ்வளோ மாறிட்டோம். நம்ம அப்போ வச்சுருந்த மாதிரி வண்டி இப்போ வச்சுருக்கிறோமா? மாறிட்டோம். அப்போ சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிட்றோமா? நிறைய மாறிட்டோம். மருந்து அன்னைய மருந்து வச்சுருக்கிறோமா? மாறிட்டோம். அது மாதிரி அந்த காலத்தில் தொல்குடி மக்களுக்கு அவைலபிள் ஒரே ஆன்டி பாக்டீரியல் மாதிரி ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அவைலபிளாக இருந்தது பசுவினுடைய மூத்திரம் மட்டும்தான். அன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு இன்றைக்கி இப்போ நீங்கள் போங்க, கூகுளில் போய் யூடியூப் போங்க, யூடியூப்பில் போய் ஓப்பன் பண்ணுங்கள், ஆஃப்ரிக்கன் ட்ரைப்ஸ்
யூசிங் கவுஸ் யூரின் அப்படின்னு போடுங்க. உங்களை விட அட்வான்ஸ். குளிப்பான், அதில் குளிப்பான். நீங்க நம்புனா நம்புங்க, சாணத்தை வச்சு பல்லு விளக்குவான். எப்படி? சாணத்தை வச்சு பல்லு விளக்குவான். நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். தொல்குடி மக்களுடைய பாரம்பரியமாக கிடைச்ச ஆன்டிபாக்டீரியலா அவங்களுக்கு கிடைச்சது அது மட்டும்தான். அப்போ அதனால என்ன பண்ணுவான்? பசுமூத்திரத்தில் குளிப்பான், பசுமூத்திரத்தை முகத்துல எல்லாம் பூசிக்குவான், சாணத்தை எடுத்து பல்லு விளக்குவான், அதுக்கப்புறம் தலையெல்லாம் அதுலேயே குளிச்சுட்டு, அதை விட ரொம்ப முக்கியம், சாணத்தை எரித்து சாம்பலாக்கி உடம்பு முழுக்க பூசிக்குவான். ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? அவன் காட்டில் இருக்கிறான், காட்டில் கொசு கடிக்கும். உடம்புல கொசு கடிக்காமல் இருக்கணும்னா உடம்புல எதையாவது ஒன்று பூசணும். அவன் பசுமாட்டு சாணத்தை எரித்து அந்த சாம்பல் எடுத்து நல்ல உடம்பு முழுக்க பூசிக்கிட்டா ராத்திரி கொசு கடிக்காமல் அவன் தூங்குவான். இப்போ அவனுக்கு நெசசிட்டி. யாருக்கு? தொல்குடி மக்கள், பழங்குடி மக்கள். இப்போ உங்கள் யாருக்காவது நான் ராத்திரி ஓடோமாக்ஸுக்கு பதிலாக சாம்பலை பூசிட்டு படுங்கப்பா அப்படின்னா கேட்பீங்களா? எவ்வளோ பெரிய அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ ஓடோமாக்ஸ் உடம்பு முழுக்க பூசிக்கிறீங்க, கொசு கடிக்கலை. இல்லைன்னா அதுக்கு ஒரு லைட் வச்சுருக்கிறீங்க, மாற்றிட்டீங்க. இல்லை அதுக்கு ஒரு பேட்டு வச்சுருக்கிறீங்க, கொசு அடிக்கிறதுக்கு ஒரு பேட்டு. அது அடிக்குதோ இல்லையோ டப்பு டப்புன்னு சவுண்டு மட்டும் பிரமாதமாக கொடுக்குது. கரெக்டாக 3 மாதத்தில் வீணா போய் இன்னொன்று வாங்க வேண்டிய செலவையும் வேறு நமக்கு வச்சிருது. அது மாதிரி ஒரு விஷயம் வியாபாரம் உலகத்தில் நடக்காது, ஒழிஞ்சு போகுது. இப்போ பாருங்கள், நீங்கள் கொசுவை விரட்டுறதுக்கு ப்ளூ கலர் லைட்டு, ஓடோமாக்ஸு, இன்னும் வேறு ஸ்ப்ரேயு என்னென்ன யூஸ் பண்ணுறீங்க. இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, கொசு கடிக்காமல் இருப்பதற்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் சாம்பல். எல்லோரும் இங்கே சாம்பல் பூசிட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த இடம் என்ன ஆகும்? நான் எதையுமே குறை சொல்லலை, நீங்கள் சயின்டிஃபிக்காக யோசிங்கன்னு சொன்னேன். ஒரு 2000 வருடங்களுக்கு முன்பு அட்வான்ஸ்டு ஆன்டிபாக்டீரியல் ஆன்டிஃபங்கல் கிடைக்காத காலத்தில் எதை பயன்படுத்தி கொண்டிருந்தோமோ அதை 2000 ஆண்டுகளுக்கு பின்பு நாம் பயன்படுத்துவோம் என்று சொன்னால் உங்கள் அறிவு வளர்ச்சி நாசமாக போய்விட்டது என்று பொருள் இல்லையா? ஐ எம் நாட் அகெயின்ஸ்ட் கவுஸ் யூரின். பச்சைக்கவியத்தில் அதுக்கு ஒரு மெடிசனல் எஃபெக்ட் இருக்குது. ஒரு டிராப் எல்லாமே உள்ளே போனால் ஆன்டிபாடிஸை டெவலப் பண்ணணும். ஒரு சொட்டு தான் போகலாம். நீங்கள் அது ட்ரை பண்ணுங்க, பண்ண ஆயுர்வேதத்தில் அலவுடு ட்ரை பண்ணுங்க. ஆனால் அது எக்ஸாக்டாக அதையே இப்போ சிஸ்டமாக கொண்டு வர முடியுமா? எல்லா வீட்லையும் பசுமூத்திரத்தை போட்டு மெழுகிட்டு இருக்க முடியுமா? முடியாது. இப்போ அது எத்தனை வந்துருச்சு, லேஸு என்னென்னமோ வந்துருக்குது. ஒரு பக்கெட்டில் போட்டு அப்படியே நின்றுக்கிட்டே துடைக்கிறதுக்கு ஒரு மாப்பு வேறு. அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க இப்போலாம் துடைக்கிறதுக்கு. அது இருந்தால் தான் அந்த வீட்டுக்கு வேலைக்கே வருவாங்க அவங்க. ஒன்றும் குறை சொல்லலாம். இது என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், வளர்ச்சி என்பது ஒருபோதும் பின்னோக்கி போவது அல்ல. புரிஞ்சுக்கங்க, வளர்ச்சி என்பது முன்னோக்கி போவதை ஒழிய அது ஒருபோதும் பின்னோக்கி போவது அல்ல. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு விஷயத்தை எடுத்து வைத்துக்கொண்டு அது கற்பில் இருக்கலாம், அன்பில் இருக்கலாம், ஒழுக்கத்தில் இருக்கலாம், பண்பாட்டில் இருக்கலாம். 2000 அல்ல 4000 ஆண்டுகளுக்கு முந்தைய பாரம்பரியமும் இருக்கலாம். ஆனால் மருத்துவத்திலும் மற்ற எல்லா விஷயங்களிலும் நாம் பழசையே பேசிக்கொண்டிருக்க முடியாது. போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்க, நீங்களே பாருங்க. ஃபோனை வச்சு டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ட்ரைப்ஸினுடைய பழக்க வழக்கத்தில் ஒன்று, அதாவது தொல்குடி மக்கள் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் போகும்போது தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வேறு வழி தெரியாததுனால அவங்க பசுமூத்திரத்தில் குளிச்சாங்க, சாணத்தில் பல் விளக்குனாங்க, சாம்பல் உடம்பெல்லாம் பூசிக்கிட்டாங்க. இந்த நூற்றாண்டுக்கு அது முற்றிலும் பொருந்து வராது. அடுத்த ஸ்டேஜ் 4th ஜெனரேஷன் ஆன்டிபயோட்டிக்கில் போயிட்டு அதுக்கு அடுத்ததுக்கு போக வேண்டாமா நம்ம? இதைத்தான் நான் சொல்ல வரேன். பழசு அந்த பயத்திலேருந்து நம்ம இன்னும் விடுதலை ஆகலை. எதையாவது நியாயப்படுத்த விரும்புகிறோம். இப்போ உறவுக்குள்ளே திருமணம் பண்ணுறத குறைங்கன்றோம். அது எப்படி உறவு? ஒரு குடும்பத்தில் இருக்கிற மரபணு வழியாக வர்ற வியாதி என்பது உறவுக்குள்ள நெருக்கமான உறவில் திருமணம் பண்ணால் வரும். உறுப்பு குறைபாடு வரும், அவங்களுடைய பார்வையில் குறைபாடு வரும், மரபணுவில் தாக்கி இருக்கிற அந்த வியாதி என்பது தொடர்ந்து அந்த குடும்பத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெருக்கத்தில் திருமணம் பண்ணாதீங்க அப்படின்னா, ஐயோ உறவெல்லாம் விட்டு போயிடுமேன்னா, சார் நீங்கள் அடுத்த தலைமுறையை நோக்கி நம்ம போக வேண்டாமா? தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. வளர்ச்சியை பற்றி யோசிங்க, வளர்ச்சிக்கு மேலே வரதை பற்றி யோசிங்க. பயத்திலிருந்து விடுதலை, தயக்கத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, தன்னிலிருந்தே தான் விடுதலை, அசம்ஷன் என்கின்ற பல விஷயங்களை நேரடியாக அறிந்து கொள்ளாமல் யூ அஸ்யூம் அண்ட் ஆக்ட். எப்படி நீங்களாவே அப்படி நினச்சிக்கிறது.
இப்போ நான் எங்கள்கிட்ட பணிபுரியர்கிட்ட சொல்லுவேன், ஏப்பா போய் பார்த்துட்டு வாப்பா, அங்கே போய் அது இப்போ லஞ்சு மூடி இருக்கும், ஏய் நீ ட்ரை பண்ணி போய் பார்த்துட்டு வா. இல்லை அது சாதாரணமாக அப்படி தான் மூடி இருக்கும். நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ என்ன இந்த ரோடு வழியாக போ, இல்லை அந்த ரோடு நான் 10 நாளுக்கு முன்னாடி போனால் அப்போ தோண்டி போட்டிருந்தாங்க, அப்போ யார்ட்டையாவது கேளு அப்படின்னா. இல்லை கண்டிப்பாக மூடி தான் இருப்பாங்க, இப்படி போனால் என்ன முன்னுக்கு வர மாட்டோம். இப்போ லேட்டஸ்ட் பொசிஷன் என்ன, அந்த ரூட் சரியாக இருக்கா இல்லையா, அது வழியாக போக முடியுமா முடியாதா, அஸ்யூம் பண்ணிக்கிட்டு நான் ஆக்ட் பண்ண முடியாது, அசர்டைன் பண்ணணும். there is a difference. don't assume, better you ascertain. என்ன அசர்டைன், அது என்னன்னு தெரிஞ்சுக்கோ. வெறும் நீயாவே அஸ்யூம் பண்ணிக்கிட்டே எல்லாத்தையும் அந்த அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்கும் அப்படித்தான் இருக்குன்னு போனால் தோல்வியில் போய் முடியும். அப்போ தன்னிலிருந்து தான் விடுதலை. சார் உலகத்தில் ஒரு ரொம்ப சிறந்த ஒரு திருடன், ரொம்ப தலை சிறந்த திருடன். அவன் எப்படிப்பட்ட திருடன்ல ஒரு அந்த திருட்டு கலையில் ஒரு டெக்னிக் தெரிஞ்சவன். எப்படி தெரியுங்களா, யார் எப்பேற்பட்ட பூட்டு போட்டிருந்தாலும் அவன் திறந்துருவான், எப்படிப்பட்ட பூட்டு போட்டாலும் திறந்துருவான். ஒரே நிமிஷம் தான் அவனுக்கு வேணும், திறந்துடும். சேலஞ்ச் $100 $1000 எல்லாம் ஜெயிச்சிருக்கான். ஒரு இடத்துல அதே மாதிரி சொன்னா, என்னை அடைச்சிருங்க நான் திறந்துடுவேன், ஒரே நிமிஷத்துக்குள்ள திறந்துடுவேன். வச்சாங்க உள்ள, திறக்க முடியல சார், ஒரு நிமிஷத்துக்குள்ள அவனால் திறக்க முடியல. அப்படியே பயந்து வேத்து விறுவிறுத்து போயிடுச்சு அவனுக்கு. அய்யோ நம்ம திறக்க முடியல அப்படிங்கிற அந்த பூட்டு திறக்கிறதுக்கு எல்லாமோ ட்ரை பண்ணுறான், தன்னை முடியலை, தோற்று போயிட்டான். கடைசியாக ரொம்ப வேதனையோடு வெளியே வந்தான். அவன் கேட்டான், எப்படி இப்படி ஒரு மாதிரி பூட்டினீங்க, எந்த பூட்டையும் நான் திறந்துடுவேன். மிஸ்டர், நாங்கள் இன்னைக்கு பூட்டாமையே விட்டுட்டோம். நல்ல கவனிங்க, எந்த பூட்டையும் திறப்பவனுக்கு பூட்டாமல் இருந்தால் திறக்க தெரியாது. ஏன்னா அவன் அசம்ஷன்ல பூட்டியிருப்பாங்க, அதை திறக்கிறதுக்கு இதெல்லாம் பண்ணணும். அசர்டைன் பண்ணியா, இப்போ பூட்டியிருக்கானா இல்லையா நீ அசர்டைன் பண்ணியா, இப்போ பூட்டல, ஈஸியாக வெளியே வா. இந்த வேறுபாடு தான் அந்த நேரத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீயாக உணர்ந்து கொண்டு விட்டால் அதிலிருந்து விடுதலையாக வெளியில வர முடியும். அதை நீ யோசிச்சியான்னு நான் கேட்குறேன். அதுக்கு உன்னை நீ எப்படி தகுதிப்படுத்திக்கிட்டு அப்படிங்கிறத பற்றி நீ யோசிச்சுக்கோ, உன்னை வளர்த்துக்கொள். இதை நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். சார் யூடியூபு, தயவுசெய்து யூடியூபோ வாட்ஸ்அப்போ நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், அதில் தப்பு பண்ணுறாங்க, நிறைய தவறான பொய்யான ஒன்று. முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, யாராவது ஒருத்தர் படத்தை போட்டு ஒரு வார்த்தையை டைப் பண்ணி போட்டால் அது உண்மையாக இருக்கணும்னு நம்பாதீங்க. இப்போ யார் படத்தை வேணால் போடலாம், கரெக்டாக, என்ன வார்த்தை வேணாலும் போடலாம், கரெக்டாக, அதை அப்படியே வாட்ஸ்அப்பில் விடலாம், கரெக்டாக. அப்போ எவன் படத்தை வேணாலும் போட்டு என்ன வேணாலும் நீங்கள் வார்த்தையை போடலாம்னா அது எப்படி உண்மையாக இருக்க முடியும்? நீங்கள் உடனே அதை அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண இந்தியா பேக்வேர்டாக போயிட்டே இருக்குது. ஏன்னா நீங்கள் தப்பான மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. அது உண்மையா பொய்யான்னு பார்த்தீங்களா, ஃபேக்ட் செக் பண்ணீங்களா, நீங்கள் பாட்டுக்கு அடுத்த ஆளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. நான் இப்போ சொன்னது வாட்ஸ்அப்புங்கிற கான்செப்ட் தப்பு இல்லை, யூடியூப்ங்கிற கான்செப்ட் தப்பு இல்லை, ஆனால் அதை கரெக்டாக பயன்படுத்தணும். இன்னைக்கு அட்வான்ஸ்டு டெக்னாலஜியில் நமக்கு அது கிடைச்சிருக்கிற பெரிய வரப்பிரசாதம். நான் ஒரு 4-5 இல்லை, ஒரு 10 நாள் முன்னாடி நடந்து நினைக்கிறேன். அது யூடியூப்பில் இன்றைக்கி தான் பார்க்க முடிஞ்சது என்னால். ட்ரம்ப்பு ஜனாதிபதி ஆகிறார் பாருங்கள், அமெரிக்க ஜனாதிபதி ஆகிறாரு. அவர் அமெரிக்க ஜனாதிபதியாக எலெக்ட் ஆன உடனே அவருக்கான ஸ்பெஷல் ப்ரேயர் சர்ச்சில் நடத்துகிறாங்க. அவருக்கு அந்த ஸ்பெஷல் ப்ரேயர் நடக்கிற போது அவர் ஆர்டினரியாக வந்து உட்காந்துக்கிறார், எதிரில் உட்காந்துருக்கிறாரு. அந்த சர்ச்சினுடைய ப்ரீஸ்ட் பேராயர் அவர் அந்த இது நடத்துகிறாங்க, ப்ரேயர் நடத்துகிறாங்க. ட்ரம்ப் வெற்றிக்காக அதை நடத்துகிறாங்க. அவங்க பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வார்த்தை ட்ரம்ப்புக்கு பிடிக்காத சொல்லிட்டாங்க. ஏன்னா ட்ரம்ப் இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு, மேல் ஃபீமேல்ன்ற 2 பிரிவு தான் உண்டு, அந்த டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறதோ 3ஆம் பாலினம் அப்படிங்கிறதோ இனிமேல் அமெரிக்காவில் கிடையாதுன்ட்டார். அதுவே பல பேருக்கு புரியாது, என்னன்னே புரியாது. அது எப்படி முடிவுக்கு வருவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? சிங்கப்பூர்லேயும் கிடையாது. ஒரு தடவை நான் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போயிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு நாட்டிய ஆசிரியர், அவங்க வந்து டிரான்ஸ்ஜெண்டர். அவங்ககிட்ட கேட்டேன், சிங்கப்பூரில் எப்படி டிசைட் பண்ணுறாங்க, ஆண் பெண் அப்படிங்கிறது கிடையாதுன்னு போட்டிருக்காங்களே, நீங்கள் அப்படி இந்த ஃபார்மில் வந்து மேல் டிக் பண்ணணும் இல்லை ஃபீமேல் டிக் பண்ணணும், 3ஆம் பாலினம்ங்கிறதுக்கான இடமே கிடையாது, நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க டிரான்ஸ்ஜெண்டர்னால தப்பாக நினைக்காதீங்க, நான் ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்துக்காக கேட்குறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. சிங்கப்பூர் கவர்மெண்ட் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க ஹார்மோன்ஸ் டெஸ்ட் எடுப்பாங்க.
ஹார்மோன் டெஸ்ட்டில் மேலுக்குரிய அந்த அளவு இருந்ததுன்னா மேல்னு டிசைட் பண்ணுவாங்க, அதை விட கம்மியாக இருந்ததுன்னா ஃபீமேல்னு போட்டுருவாங்க. அவ்வளோதான், ரெண்டே தான் ஆப்ஷன், மேல் ஃபீமேல். டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத சிங்கப்பூர் கவர்மெண்ட் ஒத்துக்கிறது இல்லை. ட்ரம்ப் ஒன்றும் புதுசாக சாதிக்கலை, சிங்கப்பூர் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணதை இன்றைக்கி அவர் அமெரிக்காவில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு ட்ரம்ப்பு. அவருக்கு என்ன கோபமோ தெரியல, அதனால் அதெல்லாம் இனிமேல் கிடையாது அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். சார் சர்ச்சில் பேசும்போது அந்த பேராயர் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் கருணை காட்ட வேண்டும், அவர்களும் மனிதர்கள் தான், அவர்கள் துன்பத்தில் இருப்பார்கள், நான் இறைவன் பெயரால் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன், அவர்களுக்கு கருணை காட்டுங்கள், மூன்றாம் பாலினத்தை தயவு செய்து ஒதுக்கி விடாதீர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. உட்காத்தி வச்சுக்கிட்டு பிரசிடென்ட் எலெக்ட் அவர் உட்காத்தி வச்சுக்கிட்டு அந்த பேராயர் பேசுகிறாங்க. முடிச்சுட்டு ட்ரம்ப் வெளியே வராரு. முடிச்சுட்டு ட்ரம்ப் வெளியில் வர்றபோது பத்திரிகை நிருபர்லாம் விடுவாங்க. அவன் கேட்டான், அந்த ஆர்ச்சி பிஷப் பேசினாங்கல்ல, நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்லலையே, அப்படியே வர்றீங்களேன்னு. அவர் எப்பேற்பட்ட ஆள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி அப்படின்னார். பத்திரிகைக்காரங்களை சமாளிக்கணும்னா பதில் சொல்லக்கூடாது, பதிலுக்கு 4 கேள்வி நம்ம கேட்கணும். இதுதான் பத்திரிகைக்காரங்களை சமாளிக்கிறதுக்கு ஒரே வழி. ஒரு பதில் கூட நம்ம சொல்லக்கூடாது, எது சொன்னாலும் ஒரு மாதிரி போடுவாங்க. இது இப்படியே இருக்கட்டும். நீங்கள் சிரிக்கிறதுக்காக ரசிக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். ஃப்ரான்ஸுக்கு புதுசாக ஒரு ப்ரீஸ்ட்டை கொண்டாந்து போட்டாங்களாம். போட்ட உடனே அவர் அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்த உடனே பத்திரிகை நிருபர்கள்லாம் வந்து நின்றுட்டு, இந்த ஃப்ரான்ஸ்லலாம் நைட் கிளப் இருக்குது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ப்ரீஸ்ட் ஒழுக்கமாக இருக்கணும், நைட் கிளப் கூடாதுன்னு பதில் சொன்னால் அதை போட்டு விட்டு அது பற்றிக்கும். எங்கள் நாட்டில் இவ்வளோ வருஷமாக நைட் கிளப் இருக்குது, நீ யாரா வேணான்னு சொல்கிறதுக்குன்னு. இல்லை இருக்கட்டும்னு சொன்னால் ப்ரீஸ்ட்டு சொல்லிட்டாரு பார், நைட் கிளப் வச்சுக்கோன்னு சொல்லிட்டாருன்னு அவரை தாளித்து எடுத்து விடலாம். அதனால பத்திரிக்காரங்க அவரை கேட்டாங்க, இங்கே நைட் கிளப் எல்லாம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் நினச்சாலும் நம்ம ரொம்ப சாமர்த்தியமாக இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ட்டு, ஃப்ரான்ஸில் வந்து நைட் கிளப் எல்லாம் இருக்கா அப்படி, எனக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி, ஃப்ரான்ஸில் வந்து நைட் கிளப்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டாராம். அடுத்த நாள் செய்தி தலையங்கம் போட்டிருந்தா பாருங்க, பிரான்சில் நைட் கிளப் இருக்கிறதா, பாதிரியார் பொறுப்பேற்றவுடன் கேட்ட கேள்வி. நீங்கள் ஊடகத்துறையில் மாட்டினீங்க, நீங்கள் செற்றி, நீங்கள் சொல்லாததை சொன்னதாக போடுவாங்க, சொன்னதை சொல்லலைன்னு போடுவாங்க, உங்களை இம்சை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பெரிய ஆற்றல். ட்ரம்ப்பை மடக்கிறாங்க. எப்படி மடக்கிறாங்க ட்ரம்ப்பை? இப்போ அவங்க சொன்னாங்களே நீங்கள் கருணை காட்டுங்கன்னு, நீங்கள் பாட்டுக்கு எழுந்துச்சி வெளியே வரீங்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ட்ரம்ப் எமக்காதங்க திருப்பி கேட்குறாரு, நீங்கள்லாம் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, நாங்கள் இதை பற்றி பதில் சொல்லி என்னங்க பிரயோஜனம், நீங்கள் தாங்க பிரசிடென்ட் எலெக்ட், டெசிஷன் அத்தாரிட்டி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரே வார்த்தை, அவ்வளவும் அபத்தம். ஸ்ட்ரைட்டாக பேசுவான் அந்த மனுஷன், அவ்வளவும் அபத்தம், குப்பை அப்படின்னு போயிட்டார். அவர் பாட்டு அவ்வளவும் அபத்தம், குப்பை அப்படின்ட்டு அவர் பாட்டு கவலைப்படாமல் அந்தாண்ட போயிட்டார். நான் இதை எதுக்கு அந்த மெசேஜ் சொல்கிறேன் தெரியுங்களா? ஆட்சியில் இருப்பவர்கள் மத தலைவர்களுக்கு அளவான மரியாதை தான் கொடுக்க வேண்டுமே ஒழிய, அளவுக்கு மீறிய மரியாதையை கொடுத்தால் அது ஒரு தேசத்துக்கு ஆபத்தானது. நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆட்சியியல்ங்கிறது எப்படின்னு கேட்டா, இந்திய வரலாறு படிச்சு பாருங்க. இந்திய வரலாற்றில் ஆட்சியில் இருந்த அரசர்கள் தேவையில்லாம மதகுருமார்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த நாடு முழுக்க தேவையற்ற பகை வந்தது. ஆட்சியில் இருப்பவர்கள் மதகுருமார்களை எந்த எல்லையில் நிறுத்த வேண்டுமோ அந்த எல்லையில் நிறுத்துவதற்குரிய துணிவு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க அதுக்காக நான் பயப்படுறேன்னு சொன்னா, ஒரே வார்த்தை சொன்னார், குப்பை, இட்ஸ் எ ட்ராஷ். பேச்சு முழுக்க அபத்தம், அதை பற்றி நான் மைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் பாட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆயிடுச்சு, அவர் பாட்டுக்கு அந்தக்கமாக போயிட்டார். அதாவது ஒரு சுதந்திரமான முடிவெடுக்கக்கூடிய நபராக ட்ரம்ப் தன்னை வடிவமைத்துக் கொள்கிறார். ஐயோ இவங்களை பகைச்சுக்கிட்டா நம்ம என்ன வருது, இத்தனைக்கு அவர் கையில் பைபிள் இருக்குது. நான் எதுக்கு சொல்ல வரேன், தான் ஒன்றை நம்பினாலும் கூட அந்த நம்பிக்கை இன்னொருவர் வேறு ஒரு கோணத்தில் சொல்லுகிற போது அவருக்கு கட்டுப்பட்டவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் செய்வது தவறு என்று சொல்லக்கூடிய துணிவு ஒரு தலைவனுக்கு இருக்கணும். அதை அவர்கிட்ட நான் பார்த்து உண்மையிலேயே சொல்கிறேன், மிகவும் ஆச்சரியப்பட்டேன், மிகப்பெரிய வியப்பை அடைந்தேன். இன்னும் சொன்னால் எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஒரு லிஸ்ட்டு போட்டான் பாருங்கள், அதை மறுபடியும் உங்களுக்கு நினைவூட்டி சொல்கிறேன். வறுமையிலிருந்து விடுதலை, விடுதலைங்கிறது வறுமையிலேருந்து விடுதலை இருக்கணும். அந்த கதை சொன்னார், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சிவகாசியில், அம்மா அடுத்த முறை குடோன் தீ பிடிச்சா நான் உள்ளேயே இருந்துடுறேம்மான்னா, இனியெல்லாம் நம்மளால் 3 வேளையும் சாப்பிட முடியாது சார், மனசு நமக்கு ஒத்து வராது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னும் இந்தியாவில் இன்னும் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறவங்க எவ்வளோ பேர்? சாப்பாடு ஹோட்டலில் வேஸ்ட் பண்ணுற போதெல்லாம் இந்த உணர்வு வரணும். கல்யாண வீட்டில் ஒரு அநியாயம் பண்ணுறான் பாருங்க. நான் கேட்குறேன், நாங்கள் போனதுக்கப்புறம் பரிமாறினா என்ன குடிமொழிக்கு போகுது? கல்யாண வீட்டில் ஒருத்தன் உட்கார்ந்ததுக்கப்புறம் பரிமாற, அப்போ எனக்கு இது வேண்டான்னு சொல்லலாம், இது வேணும்னு சொல்லலாம். அது கொஞ்சம் சக்கரை வியாதிக்காரங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அவனா போட்ட மாதிரி போட்டால் தான் அவங்க திங்க முடியுமே ஒழிய, இல்லாட்டி வேண்டான்னு சொல்லணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா, கோதுமை அல்வா வரும்போது கரெக்டாக மூஞ்சியை திருப்பிட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவன் போட்டுட்டியா அப்படிம்பாங்க. ட்ராமா. அது அவனா போட்டாங்களா, அதனால இவங்க சாப்பிட்டாங்களா? இந்த 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 ரீல்லாம் வேணான்ற முடிவை நான் எடுக்கணும். எது உடல் நலத்துக்கு தீங்கோ அது வேணாங்கிற முடிவை நான் எடுக்கணும். நான் சொல்ல வர்ற விஷயத்தை கவனிங்க. கல்யாண வீட்டில் யோசிச்சு பாருங்க, 32 ஐட்டம் 42 ஐட்டம் என்னத்துக்கு? யோசிங்க. கல்யாண வீட்டில் 32 ஐட்டம் 42 ஐட்டம் என்னத்துக்கு? போடுங்க. ஒரே ஒரு சாம்பார் சாதம் பிசைஞ்சு போட முடியாது, அன்னதானம் மாதிரி ஒரு 4 ஐட்டம் போடுங்க, 5 ஐட்டம் போடுங்க. போடும்போது உட்கார்ந்ததுக்கப்புறம் இலையில போடுங்க. இலையவே சுத்தம் பண்ணாமல் போடுறீங்களேப்பா. நீங்கள் பாட்டு போட்டு, அதான் காக்கா ஏற்கனவே எச்சம் வேற போட்டிருக்குது, அதில் நீங்கள் வேறு சோத்தை போட்டு போனால் எப்படி சாப்பிட்றது? உட்கார்ந்ததுக்கப்புறம் பரிமாறணுன்ற ஒரு எண்ணத்தை ஒவ்வொரு சமையல்லையும் வரணும். இலையில பரிமாறினா அதை வேஸ்ட் பண்ணாமல் எந்திரிக்கணுங்கிற பொறுப்பு நமக்கு வரணும். ஒரு நெல்மணியை கூட வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை. ஏன்னா அது நெல்மணி இல்லை, இந்திய உழவனின் வியர்வை முத்து. ஒரு நெல்லை கூட வீணாக்குவதற்கு நமக்கு உரிமை இல்லை. வறுமையிலிருந்து விடுதலை. இன்னும் இந்தியாவில் வறுமை இல்லையா? மனசாட்சியோடு சொல்லுங்க. எத்தனை இடத்துல வறுமை இருக்குது? எவ்வளோ கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறாங்க. அதனால் வறுமையிலிருந்து விடுதலை ரொம்ப முக்கியம். அப்புறம் அச்சத்திலிருந்து விடுதலை, பயத்திலேருந்து, தேவையில்லாத பயம். சண்முகடியல் திருவாரூரில் அவரை பற்றி சொல்லாமல் போனால் நல்லா இருக்கிறாங்களா? இன்னைக்கு இல்லை, அவர் இல்லாதப்போ அவரை பற்றி நல்லது சொல்லுவோம். அவர் காசிக்கு போனார். எது காசிக்கு போனார்னா, அவங்க துணைவியார் காலமான பிறகு அவங்களுக்கு காசியில் போய் பிண்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போனார். அப்படி போகும்போது நம்ம தமிழர்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த காசியில் செய்கிறதுக்கு ஒரு ஆள் கான்ட்ராக்டு அவர்கிட்ட போகிறார். ஒரு பண்டா காசியில் இருக்கிற ஒருத்தர் எல்லாத்துக்கும் அதை காரியம் செஞ்சு வைக்கிறார். அதில் எப்படி முடிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் பண்ணிவிட்டு அது அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்கோ, அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்கோ, அவங்க சொர்க்கத்துக்கு போகிறாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க கூட சில பேர் கேட்பாங்க, எங்கள் அம்மா போயிட்டாங்களா, எங்கள் அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு. அவன் உங்கள் அம்மா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, எங்கள் தாத்தா போயிட்டாரா, தாத்தா போயிட்டாங்க இப்படிலாம் கேட்பாங்க. ஒரு ஆள் இவரே சொல்கிறார், யார்? அந்த பண்டா. அம்மா போயிட்டாங்கோ, பெரியம்மா போயிட்டாங்கோ, இவங்க போயிட்டாங்கோ, மாமனார் போயிட்டாங்கோ, மாமியார் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்கோ எல்லாம் சொல்லும்போது ஒருத்தன் அழுகுறான். ஏன் அழுகுறான்னு கேட்டார். நம்ம டிரான்ஸ்லேட்டர் சொன்னால் அவங்க சித்திக்கு காரியம் பண்ணால் இன்னை வரைக்கும் அந்த சித்தி இது வரல. நீங்கள் சொன்னீங்கல்ல இவன் போயிட்டான்னு சொன்ன லிஸ்ட்டில் அந்த சித்திங்கிற பேர் வரல. அப்போ அவங்க சித்தி போலையோன்னு கவலைப்படுறாரு. அந்த பண்டை அச்சாத் பாருங்க ஒரு வார்த்தை, அவங்க தான் எல்லாருக்கும் வழிகாட்டிக்கிட்டே போகிறாங்கோ. என்ன சார், சில பேர் வீட்டு பாட்டி எல்லாம் சொர்க்கத்துக்கு போகவே போகாது. அது பண்ணின பாவத்துக்கு, சில பேர் பண்ண பாவத்துக்கு அவன் ஜென்மத்துக்கு போக மாட்டான் சார். இவன் சொர்க்கத்துக்குள்ளே போயிட்டால் கடவுள் வெளியே ஓடியாந்துருவார். நம்மால் பாருங்க, வாழ்நாள் முழுக்க பாவம் பண்ணுறான், அப்புறம் செத்ததுக்கு அப்புறம் மேலே எப்படி அனுப்புறதுன்னு பற்றி யோசிக்கிறான். நான் அந்த மரபை கூட விமர்சிக்கலை, அது எதோ நம்பிக்கை, அவங்க பண்ணிட்டு போட்டோம். ஒருவேளை இப்படி பண்ணிட்டா இல்லாமல் போயிடுமோ, அப்படி பண்ணிட்டா இல்லாமல் போயிடுமோ. பயத்தை நிறுத்துங்க, பயத்தை நிறுத்துங்க, அவ்வளோதான் என்னுடைய ஒரே ஒரு வார்த்தை. கடவுள் நமக்கு இப்படி பண்ணிட்டுவா, சின்ன வயசில் கண்ணை குத்துவான்னு சொல்லி கொடுத்தான், சாவர வரைக்கும் அதே பயத்தோடு இருக்கிறதா? we are not close to God. கடவுளுக்கு நம்ம நெருக்கம் இல்லையா? எங்கள் அம்மா எனக்கு வாழ்க்கையை கெடுப்பாங்களா? எங்கள் அப்பா என்னுடைய வாழ்க்கையை கெடுப்பாரா? கடவுள் எனக்கு தாயும் தந்தையுமா இருக்கும்போது என் வாழ்க்கையை கெடுக்கிறது கடவுளுடைய வேலையா? நான் தப்பே பண்ணாலும் எங்கள் அம்மா மன்னிக்க மாட்டாளா? நான் தவறே பண்ணாலும் எங்கள் அப்பா என்னை மன்னிக்க மாட்டாரா? அதுக்காக தவறு பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. பயந்து சாகக்கூடாது. எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கு நான் பயப்பட முடியாது, அது மாதிரி கடவுளுக்கு நான் பயப்பட முடியாது. அந்த க்ளோஸ்னஸ் டெவலப் பண்ணும். பயத்திலிருந்து விடுதலை, என்ன சொன்ன? வறுமையிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை. நேற்றைக்கு ஒன்று நடந்திருக்கும், அதை அசியூம் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பேசுவோம்.
நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, நேற்று மோசமாக இருந்த ஒருவன் இன்றைக்கு ஞானியாக மாறி இருக்கக்கூடும். நேற்று ஞானியாக இருந்த ஒருவன் இன்றைக்கு அயோக்கியனாக மாறி இருக்கக்கூடும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சிடுறேன். விவேகானந்தர்கிட்ட ஒரு பெரிய மனுஷனை கொண்டாந்து அறிமுகப்படுத்துனாங்க. இவர் பெரிய ஞானி அப்படின்னு ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாங்க. பெரிய செயின்ட், இவர் பெரிய ஞானின்னு. விவேகானந்தர் ரிப்ளை என்ன தெரியுமா? எ பாஸ்ட் சின்னர்னர். இவன் நேத்தைய பாவியினர். எப்ப இவர் பெரிய ஞானி அப்படிங்கிறதுக்காக என்ன சொல்றான்? பெரிய ஞானின்னு சொன்ன உடனே எ பாஸ்ட் சின்னர் அப்படின்னு. இன்னொருத்தனு சொன்னாங்க, இவன் ரொம்ப அயோக்கியன், திட்டு பய, இல்லாத வேலையெல்லாம் செய்கிறான். விவேகானந்தர் ரிப்ளை என்ன தெரியுமா? எ பொட்டன்ஷியல் செயின்ட்னர். எ பொட்டன்ஷியல் செயின்ட். இவன் ஞானியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு. ஏன்? நம்ம தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா தவறு நினைக்க 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 அதை வருந்துவோம், வெளியே வருவோம். திருநீலகண்டர், அருணகிரிநாதர் எடுத்து படித்து பாருங்க. தான் பண்ண தப்பை நினைக்கிறாங்க, ஞானியாக மாறிடுறாங்க. அதனால் யாரெல்லாம் தப்பு பண்ண நினைக்கிறீங்களோ சீக்கிரமாக பண்ணுங்க. அப்போ தான் ஞானியாக முடியுமே ஒழிய ரொம்ப இன்ஸ்டால்மெண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஞானியெல்லாம் ஆக முடியாது. இதுக்கிட்டு எல்லா பாவத்தையும் பண்ணுங்க, விட்டு ஓடியாந்துருங்க. புரியுதா? இதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு திருவாரூருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்த சொல்லிக் கொடுத்துட்டு போகிறேன். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. என்னென்னா எது எக்ஸசிவாக போகும்போது ஒரு ப்ரெஷர் உண்டாகும் பாருங்க. சி நான் மனுஷனா இப்படி நடந்துக்கிட்டேனே, சி நான் ஒரு மனுஷனா, அந்த அந்த குற்ற உணர்வு மெல்ல மெல்ல உங்களுக்கு மேலே வரும். நான் ஒரு வார்த்தை சொல்ல விட்டுட்டேன். குற்றத்திலிருந்து விடுதலை என்பது வேறு, குற்ற உணர்விலிருந்து விடுதலை என்பது வேறு. எவ்வளோ பெரிய டிஃபரன்ஸ் தெரியுங்களா? குற்றத்திலிருந்து விடுதலை நீதிமன்றம் பண்ணிடும். இவர் குற்றம் நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிடும். ஒரு அதை சொல்லி முடிச்சிடறேன் நடந்ததை. என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஆம்னி பஸ் நடத்தினார். இந்த ஆம்னி பஸ் அவர் நடத்தின போது அது நைட்டில் ஸ்பீடாக வரும் பாருங்க, ஒருத்தனை அடிச்சிருச்சு, க்ளோஸ் ஆகிட்டான். ஆனால் நிற்காமல் பஸ்ஸை ஓட்டிக்கிட்டு வந்துட்டான் இவன் பாட்டுக்கு. பிறகு போலீஸ் கண்டுபிடிப்பாங்கல்ல, எல்லாம் கண்டுபிடிச்சி. எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அவருடைய ட்ராவல்ஸ் பிளாஸ்டிக்கில் போர்டு வச்சுருந்தது, அடித்த அடி ஆக்சிடெண்ட்டில் லேசாக உடஞ்சி கீழே விழுந்தது. அதை எடுத்து மெதுவாக அப்படியே ட்ரேஸ் பண்ணி எந்த ட்ராவல்ஸ்னு கண்டுபிடிச்சி பிடிச்சிட்டாங்க போலீஸில். நேராக வந்து இவரை பிடிச்சிட்டாங்க. கேஸ் நடந்தது. ஆனால் கேஸ் நடந்ததே ஒழிய அது ஒரு நடக்க வேண்டிய காலெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு நல்ல வக்கீல் ஒருத்தன் கிடச்சான், பிரமாதமான வக்கீல். சாட்சியை குறுக்கு விசாரணை பண்ணும்போது ஒரே ஒரு கேள்வி கேட்டான். அந்த பஸ்ஸு லெஃப்ட்லேருந்து ரைட்டு போச்சா, ரைட்டுலேருந்து லெஃப்ட்டு போச்சான்னா திணறிட்டான் சாட்சி. அவனுக்கு அது ஞாபகம் வரல, அது சரியாக ஞாபகம் இல்லைன்னு. இவன் சாட்சியத்தை வச்சு நீங்கள் எப்படி தண்டனை கொடுக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. ஜட்ஜு ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த பஸ்ஸு தான் அடிச்சதுங்கிறதுக்கு ப்ரூஃப் இல்லைன்னு விடுத்துட்டார். ஆனால் என் ரிலேட்டிவ் என்ன பண்ணார், 5 லட்ச ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் நேராக அடிப்படை சத்தம் வீட்டில் போய் சொன்னார், ஜட்ஜு என்னை அக்யூட் பண்ணிட்டாரு, என் மனசாட்சி என்னை அக்யூட் பண்ணல, என் பஸ் தான் அடிச்சது, என் மனசு கேட்கல. நான் இப்போ உங்கள் உயிரை கொடுக்க முடியாது, அந்த அவருடைய உயிரை ஒரு 5 லட்ச ரூபா கொடுக்குறேன், நீங்கள் சௌக்கியமாக ஏதாவது வச்சுட்டு வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், மன்னிச்சுக்கோங்க, காலில் வேணாலும் நான் விழுந்து கும்பிடுறேன்னு அந்த வீட்டில் காலில் விழுந்து கும்பிட்டு 5 லட்ச ரூபா கொடுத்துட்டு வந்தார். என்ன அர்த்தம்? குற்றத்திலிருந்து நீதிமன்றம் விடுதலை செய்தாலும் குற்ற உணர்விலிருந்து உங்கள் மனசாட்சி விடுதலை செய்யாது. அக்யூட்டல் கோர்ட்டில் ப்ரொனவுன்ஸ் ஆகிடலாம், மனசாட்சி உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, அன்றைக்கி நடக்கலைன்னு இன்னும் போய் சொல்கிறிய, எப்படி நமக்கு தெரியாதா? நமக்கு என்ன நடந்ததுங்கிறது நமக்கு தெரியாதா? குற்றத்திலிருந்து விடுதலையை நீதிமன்றம் கொடுக்கலாம், குற்ற உணர்விலிருந்து விடுதலையை யார் கொடுக்கறது? சார், அகலிக கதை படிச்சு பாருங்க. அகலிக கல்லாக இருந்தால் ராமன் கால் தூசி பட்டு எழுந்தது அப்படின்ன உடனே தாயே அணையவள்னு கம்பன் எழுதுறாரு. என்ன தெரியுங்களா? குற்றத்திலிருந்து விடுதலை பெற்றாலும் அகலிகை குற்ற உணர்விலிருந்து விடுதலை பெற முடியல. அதை ஏதோ ஒரு வகையில் ரிலிஜன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஒரு சொலாஸ், ஒரு ஆறுதல். சரி சரிப்பா, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, ஏதோ ஒரு சொல்லாஸ் கொடுத்தா தானே அதுலேருந்து மேலே வர முடியும். அப்படி வறுமையிலிருந்து விடுதலை, அச்சத்திலிருந்து விடுதலை, அறியாமையிலிருந்து விடுதலை, நேற்றிலிருந்து விடுதலை, தன்னிலிருந்து விடுதலை, சமூகம் என்ற புதைச்சேற்றிலிருந்து ஒரு விடுதலை. இப்படிப்பட்ட விடுதலை எல்லாம் பூரணமாக அமைஞ்சா மட்டும்தான் அது உண்மையான பூரணமான விடுதலையாக இருக்க முடியும். இதை தவிர அரைகுறையாக 1-2 நம்ம வாங்கிட்டு கொடியேற்றி ஸ்வீட் கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது ஒரு சடங்காக போயிடும். அதை தாண்டி விடுதலை என்பது இந்த பூரணத்துவம் உள்ளதாக முழுமையாக அமைய வேணும். புத்தர் சொல்கிறாரு, புத்தர்கிட்ட ஒருத்தன் போனான்,
அவர் ஒரு துண்டை இப்படி ஒரு துணியை இப்படி கையில் வச்சுக்கிட்டு வர்றவங்க கிட்ட என்ன பண்ணார், இது பாருங்கள், இப்படி ஒரு முடிச்சு போட்டார், திரும்பி இப்படி ஒரு முடிச்சு போட்டார், அப்புறம் இப்படியெல்லாம் முடிச்சு போட்டார். எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்ன பண்ணுறார் புத்தர்னு உங்களுக்கு தெரியவே இல்லை, இப்படி உத்து பார்த்துக்கிட்டே இருந்தான். இதில் கொஞ்சம் இந்த முடிச்சையெல்லாம் நம்ம நீக்கணும்னா என்ன பண்ணணும், இதுலேருந்து முடிச்சை நீக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் துணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும், நம்ம என்ன பண்ணணும்? அப்போ சொன்னாங்க முடிச்சை அவுக்கணும், அப்போ தான் எல்லாம் எடுத்துக்கிட்டே வந்தால் சரியாக போகும். நல்ல கவனி, முதலில் போட்ட முடிச்சை அவிழ்க்க வேண்டுமா, கடைசியாக போட்ட முடிச்சை முதலில் அவிழ்க்க வேண்டுமா? முதல்ல போட்ட முடிச்சு தான் உள்ளே போயிடுச்சு, அதுக்கு மேலே போட்டோம்ல, அதனால் ரிவர்ஸில் தான் அவுக்கணும். கடைசி முடிச்சிலேருந்து அவுத்து கொண்டே வந்தால் தான் முதல் முடிச்சை அவுக்க முடியும். அப்போ இந்த முடிச்சை நீங்கள் இதை அவிழ்த்து கொடுக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு எப்படிங்க தெரியும்? நீங்களாக போட்ட முடிச்சு நீங்கள் தான் அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வர முடியும். இது நீங்கள் உண்டாக்குன முடிச்சு நீங்கள் எடுத்தால் தான் முடியும். இதே தான் ஞானமும். அவனவன் அஞ்ஞானத்தால் முடிச்சு போட்டு விட்டு குரு வந்து இந்த முடிச்சை அவிழ்ப்பார் என்று காத்திருப்பது எத்தனை பெரிய முட்டாள்தனம். நீ போட்ட முடிச்ச நீ தான் அவுத்து வெளியே வரணுமே ஒழிய உனக்காக இன்னொருத்தர் வந்து அந்த முடிச்சிலேருந்து உன்னை எடுத்து காப்பாற்ற முடியாது. ஒவ்வொருவரும் தாமாக விடுதலை அடைந்தால்தான் உண்டே ஒழிய இன்னொருவர் தயவில் விடுதலை கிடைக்காது. நன்றி.